ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிகப்பெரிய அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். மிக பெருசுன்னா கொஞ்சம் பெருசு தான். ஏற்கனவே இங்கே ஓட்டையெல்லாம் போட்டு பிள்ளைகள். ஸோ இது வந்து அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு இல்லை, கொஞ்சம் நாளையெல்லாம் வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஒரே பார்சலில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது பார்சல் நம்பர் 1, பார்சல் நம்பர் 2, இது ஆஃபீஸுக்கு வாங்கினேன் பார்சல் நம்பர் 3. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். பார்சல் நம்பர் 4, பார்சல் நம்பர் 5, பார்சல் நம்பர் 6. ஜிம்முக்கு போறதுக்காக வாங்கினேன். ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். 7, 8, 9. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 9 திங்ஸ் வாங்கி இருக்குது. 1 by 1 பார்த்தெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் பேசிக்கலி வந்துட்டு நம்ம வாங்கியிருந்த ஆஃபர் வந்துட்டு 3 in 1. ஆமாம், அதாவது 3 இது ஆர்டர் பண்ணிங்கன்னா திங்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் 32க்கு 1 அப்படின்னு சொல்கிறதுல டூல் கிட் இருக்குது. இப்போ நிறைய திங்ஸை வந்து ஆஃபீஸில் கழட்டி போட்டு வானுங்க. ஸோ அதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருந்தோம். ஸோ இது ஒரு ஐட்டம். ரெண்டாவது 2 லிட்டர் கெப்பாசிட்டியுடைய தண்ணி போத்தல் ஒன்று வாங்கிங்க. அப்போ தான் நமக்கு விளங்கும். இதில் ஒரு 3 தடவை குடித்தா நமக்கு விளங்கிடும் அன்றைய நாளுக்குரிய தண்ணி காலி அப்படின்னு சொல்லி. இது நல்ல பெருசாக இருக்குது. இதோடையும் பெருசாக ஒன்று இருந்துச்சு, அது ஓவர் பெருசமாக இருக்கேன், அதை எடுக்கலை. இது வந்து ஜிம்முக்கு போக்குள்ள தேவைப்படும் சொல்றதுக்காக எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வளமையை யூஸ் பண்ணுவோம் தானே, அந்த ஃபில் பண்றது, அதுல போடுற கன் நோச் மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட ஆஃபீஸ் போய் வந்து கிளீன் பண்றதுக்கு சரியான வாய்ச்சல் அவரு தைக்கிறல. அவரு அந்த மிஷினை வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இது கிருவும். அப்ப நீங்க தைக்கிறதே இல்லை. அங்க அவங்களுக்கு எவ்வளவு ஈஸியான கண்டுபிடிப்புகள்லாம் தேடி வாங்கிங்கன்னா பாருங்க. இது ஒரு ஸ்பெக்ஸ் உண்டு. இதோட ஒஃபிஷியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $2000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 2000 மீன்ஸ் டாலர்ஸில் சொல்ல போனால் $10 கிட்டத்தட்ட, 10 இல்லை ஒரு $8 கிட்டத்தட்ட வரும். பட் நான் இதை ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃபர்னால சீப்பாக கிடச்சிக்கு. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல கிளாஸ் வந்து தான். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலராக இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. சரி, ஏற்கனவே இதை 4-5 கிளாஸ் இருக்குது. அதோட சேர்த்து இதை எங்கள் வைப்போம். பிளாக் கலர் கிளாஸ் என்கிட்ட இல்லை, அதனால தான் எடுத்துருந்தேன். இடிக்கி ஆனால் இந்த ஃப்ரேம் இந்த இதில் இல்லை. ஒரு துண்ணொண்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கியா துடைக்கிறதுக்கு. டீசெண்டாக இருக்குது, அவ்வளோ பெட்டர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, டீசென்ட் குவாலிட்டி. டிசைன் இன் இட்டாலின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அடுத்த பார்சல் வச்சுக்க அனுபவமா. அடுத்தது எனக்கு ஃப்ராக் இது ஸ்லீப்பர்ஸ் எடுக்கணும் சரியான ஆசை. ஸோ அதனால தான் இதை எடுத்துருந்தேன். இங்கே நான் வந்து கலர்ஸ் வந்து எடுத்துருந்தேன், பட் எனக்கு செட் ஆகலை ஒன்றுமே. அதுக்கப்புறமா இதுவும் ஆஃபரில் தான். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $30 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 சம்திங்கில் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே 50% மேலே ஆஃபில் கிடச்சிக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி காலில் போட்டு காட்டும் போது இருக்குது. சரி, அதுக்கப்புறமா இது சொக்ஸ், அதை எடுத்துருந்தேன். ஸோ இதில் 5 ஷர்ட் சொக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே கலரா. ஓகே, இது எனக்கு முடியுது வந்து லெஸ் தென் வந்துட்டு $4 இது தான். ஸோ நல்ல கோயிட் சீப். இது ஆஃபரில் எடுத்தது தான். ஸோ அதுக்கான நல்ல சீப்பாக இருந்துச்சு. லோக்கலில் வாங்குறத விட இது சீப், அதனால தான் அதை எடுக்கிறேன். இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இது ஹெட்ஃபோன் எடுத்திருந்தேன். ஹெட்ஃபோன் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இருந்ததுமே வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா லெனோவோட ஹெட்ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணி கேட்டேன். அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் குவைட் ஓகே. இது $8 தான், பெரிய ஒரு விலை ஒன்று இல்லை, உடப்படுது இல்லைங்க. ஓகே, ஒரு $8 தான் எடுத்திருந்தேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோட்டோவில் பார்க்குறது கொஞ்சம் பெருசுமாக இருந்துச்சு, மேலே பார்க்குறது கொஞ்சம் சின்ன நாயி, பிரச்சனை கிடையாது, வேலை செஞ்சால் போதும். ஓகே, நம்மளாக கொடுத்துருக்கானுங்க. ரேட் ஒன்று பார்த்தது C-type சார்ஜர் போர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட் மாதிரி ஒரு சிஸ்டமோட கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ இது என்ன திங்ஸ்ன்னு சொன்னால் கிளீனர். இது நான் நினச்சேன் பெரிய சைஸ்ன்னு சொல்லி, பட் வரும்போது தான் வழங்குது அது ஒரு பக்கெட் சைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, வேலை செய்யுது. ஓகே, முட்டுப்பட்டா அதில் பாட்டுக்கு அதை ரொட்டேட் ஆகி திரியிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணிக்கிறானுங்க. நல்ல டெக்னாலஜி. இப்போ இதை நடுவில் போட்டோம்னா அதில் பட்டது கிருமா, இதை தள்ளுது கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓகே, கொஞ்சம் அதே கண்காணிச்சு கொள்ளுது அது எவ்வளோ பெரிய திங் அப்படின்னு சொல்லி. அதை கடக்கையிலும்னா கடந்து போகுது. இப்போ இதை தள்ளிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அதை கடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கானுங்க. வந்து கிளீனிங்கு தேவையான சில திங்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. பார்ப்போம், இதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது டிவிஷனில் முடிமை
இதை இதில் போட்டணுமா பார்த்தீங்களா கைடன்ஸ் புக் இல்லாமல் நம்ம பசங்க புளிங்கடா. நம்ம பசங்க எல்லாம் புளிங்கடா. இதுக்குள்ள டஸ்ட் கிளீன் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ண வச்சு பாப்பா. இப்போ இதுதான் டஸ்ட்ன்னு வைப்போம் நம்ம விட்டுறீக்கிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணதுன்னு பார்த்தோம்னா சரி ஓகே பாப்பா. அதை தாண்டி போகுது. ஆனால் ஒழுங்காக செய்கிற மாதிரினா விலங்கு இல்லை எனக்கு தெரியல. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு விளங்கும். இதில் ரிவ்யூஸ் வந்து கொடுக்கலாம். இது எந்த வித ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. ஜஸ்ட்டு நான் வாங்குறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். சரி லாஸ்ட்டு பார்சல் என்னென்னு பார்த்துடலாம். இதுவும் ஒரு ஃப்ரக் தான். இது பிளாக் கலர். ஏன்னா நம்மளோட நீட்னஸ் நமக்கே தெரியும். ஸோ ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தேன். பட் ஒயிட் கலர் வந்து எப்படி நீங்கள் ஊற்றி ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணலை. இதை நான் போட்டு காட்டுறேன். 41 சைஸ் எடுத்திருந்தேன். ஓகே பர்ஃபெக்ட் இருக்குது. 41 எடுத்துருந்தேன். நல்ல கம்ஃபர்டபுளாக இது. ஏன்னா வியாபாரத்துலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான கப்பல் சப்பல் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது இந்த ஃபங்கி வேருக்கு இது ஓகே. அதோட ஓகே இது நல்ல மெட்டீரியல். இது நல்லா பியாது போல இருக்குது. லைக் இது கொஞ்சம் காஸ்ட்லி. அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி. பிகாஸ் நான் நினைக்கிறேன் அந்த தீமுக்காண்டி தான் நினைக்கிறேன். லைக் கலர் காம்பினேஷன்ஸுக்கு. இது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஷோவில் ஒன்று போகிறேன். இந்தியாவுக்கு வர போகிறேன் ரைட். அதனால தான் அங்கே போகல தேவைப்படுவேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு அவ்வளோதான். அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ சொக்ஸைன் என்ன நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி கம்ஃபர்டபுள் ஆகின்னு. ஸோ இது நான் எடுத்ததுக்கு மெயினான ரீசன்ஸே வந்துட்டு அந்த சீப்னஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நல்ல கிரிப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் கொஞ்சம் நல்ல கனமாக இருக்குது. ஸோ இது ஆஃபர் ப்ரைஸில் எடுத்திருந்தேன். எப்படி நான் இந்த வீடியோ பண்ணும்போது ஆஃபர்ஸ் எல்லாம் காலியாக இருக்கும். ஏன் ஆஃபரில் வாங்கலாம். பட் இருந்தாலும் ஃபைன், நான் ஆஃபரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான். நான் நினைக்கிறேன் இதில் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு less than $50 எவ்வளோ திங்ஸையும் வந்து போத் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கேமரா மறந்துட்டு 2 கேமரா இல்லை. ஓகே அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. போறாங்க. இப்போ 9 திங்ஸ் வாங்கி இருக்குது. 10 ஓட்டமாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இனி பார்த்துக்கோங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இது எப்பவுமே நம்ம ஒரு நாளைக்கு 600 லிட்டர்ஸ்ல வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலையே. 600 லிட்டர்ஸ்ல வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலிபஸ் எடுக்கணும் சரியான ஆசை தோசை அப்பளம் வடை. இந்த மேசையை க்ளீன் பண்ண நீ சொல்லணும். க்ளீன் பண்ணுங்க, அப்பதான் கேமராவில் அந்த தீம் மட்டும் விளங்குவோம் அப்படின்னு. என்ன கேமரா என்ன கொடுமை சரவணனது. நைட் ஒரு திங்க ஒன்று பார்த்தீங்க. இது இதுக்கு மேலாம் ஏறுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.